மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த சத்தியத்தை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்படுத்தலை தந்துள்ளுவார். இந்த செய்தியை மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதை நிமித்து நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அல்லேலூயா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3. ஆதியாகமம் 12, 1, 2, 3. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா. இங்கிலீஷ்ல படி. ஆதியாகமம் 12, 1, 2, 3. சீக்கிரம். Genesis 12th chapter, from first verse. Now the Lord had said to Abraham, get out of your country, from your family, and from your father's house, to a land that I will show you. I will make you a great nation. I will bless you and make your name great, and you will be a blessing. I will bless those who bless you, and I will curse him who curses you. And in you all the families of the earth shall be blessed. அப்போ கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு, அது இங்கிலீஷ் என்ன போட்டுக்குது? கெட் அவுட்டா? Get out of your country. உன் தேசத்தை விட்டு வெளியே போ. கெட் அவுட். அல்லேலூயா. ஆமா, கெட் அவுட். எங்கிருந்து கெட் அவுட்டு? உன் தேசம், உன் இனம், உன் தகப்பனுடைய வீடு. அப்போ இதிலே உட்கார்ந்துக்கிட்டு நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நீ அந்த இடத்துல இருந்து கெட் அவுட் ஆகணும். இது ஏதோ ஒரு ஆபிரகாமுக்கு சொன்னது இல்லைங்க. ஒவ்வொரு விசுவாசிக்கும் இதை தான் சொல்றாரு. அது புதிய ஏற்பாட்டில் இது எப்படின்னா, உன் தேசம், உன் இனம், உன் தகப்பனுடைய வீடு. அது எதை குறிக்கிறா? பழைய மனுஷன் தான். அது சரியான அர்த்தம் என்னன்னா, உன் ஆதாமுக்குள் இருக்கிற உன் தேசம், ஆதாமின் தேசம், ஆதாமின் இனம், ஆதாமுடைய வீடு. புரியுதாமா? புரியுதா? உடனே கெட் அவுட் ஆகு. அதுதான் உன்னை சாகச்சிங்குது. அங்கதான் அங்க இருக்கும்போது நீ சபிக்கப்பட்டவனா இருக்கிற. ஆபிரகாம் எப்படி இருந்தான்? ஆபிரகாமே மொசபத்தோமையில கல்தேயருடைய தேசத்துல விக்கிரங்கள் பின்னால் என்ன பண்றான்? அந்த ஸ்பாட்ல இருந்து கெட் அவுட் ஆகி, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் காண்பிக்கும் தேசம், நான் உனக்கு காண்பிக்கிற இனம், நான் காண்பிக்கும் தகப்பனுடைய வீடு. அவர் ஒரு தகப்பன். அது யாருடைய வீடு? தகப்பன். யார்? மனவு பிதாவாகிய தேவன். அவருடைய வீட்டுக்கு போ, அவருடைய இனத்துக்கு போ, அவருடைய தேசத்துக்கு போ. அப்போ ஆதாமுக்குள் இருந்தாக்கா உன் தகப்பன் யாரு? ஆதாமுக்குள் இருக்கிற தகப்பன். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவன் சொல்றாரா இல்லையா யோவான்ல? அப்போ நம்ம ஆதாம் வழியா பிறந்து ஆதாம் பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால பிசாசுடைய தேசம், பிசாசுடைய இனம், பிசாசுடைய வீடு. நல்லா புரிஞ்சுக்கணும்.
அங்கிருந்து கெட் அவுட், உடனே கெட் அவுட் ஆனீனாக்கா, கெட் அவுட் ஆகி தேவனுடைய வீடு, தேவனுடைய இனம், தேவனுடைய தேசம் அங்க போனோமா இல்லையா? அங்க போனதுமே என்ன நடக்குதான்? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். புரியுதா? நான் பிறந்த பிறப்பின்படியே என்னுடைய தேசம் ஆதாம் ஏவாள் வாழ்ந்த தேசம், ஆதாம் ஏவாள் வாழ்ந்த இனம். என்ன இனம்? ஆதாமின் இனம் பாவ இனம். பாவத்தின் சம்பளம் நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்க நாளிலே என்ன இனம் அது? அங்க பிசாசு திருடுவான், கொள்வான், அழிப்பானா இல்லையா? அதான் என்னுடைய தேசம், ஆதாமின் தேசம். உன் நிமித்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். ஆதாமின் தேசத்துல சாபம் இருக்கும், பிசாசு இருக்கும். அப்புறம் உன் இனம், ஆதாமின் இனம், ஜென்ம சுபாவம் உள்ள மக்கள். அங்க கண்கள் நிச்சயமா சுயநீதி, நன்மை தீமதியத்தக்க காரியங்கள். அந்த இனத்தை விட்டு உன்னுடைய தகப்பனுடைய வீடு. தகப்பனுடைய வீடுன்னு என்னது? ஆதாமுக்குள் பிறந்த என் தாய் தகப்பன் ராணி ராமு, ஆதாம் ஏவாளுக்குள் வந்து அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ், அவங்களுடைய தாட்ஸ், அவங்களுடைய சிந்தெல்லாம் ஆதாமுக்குள்ள நன்மை தீமை அறியத்தக்க அந்த 2 வட்டத்துக்குள்ளதான் இருக்கும். அந்த இடத்துல இருந்து நீ ஆசீர்வதிக்கப்பட முடியாது தேவனால. கெட் அவுட். அங்கிருந்து புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்போ இந்த பூமியிலே ஒரு தேசம் இருக்குது, அது பரலோக தேசம், அது பரலோக தகப்பன், பரலோக இனம். புரியுதா இல்லையா? அந்த இனத்துக்கு, அந்த தேசத்துக்கு அங்க போயிட்டாவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்புறம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவள் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவள் பூமியில் உள்ள வம்சமெல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கும். இது வந்து பழைய ஏற்பாட்டிலமா, பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமுக்கு சொன்னாரு. அவன் அதே மாதிரி என்ன பண்றான்? அவனுடைய தேசத்தையும், கல்தேயருடைய தேசத்தையும், அந்த இனத்தையும் வீட்டை விட்டு புறப்பட்டு போறானா இல்லையா? அப்போ புறப்பட்டு போய் என்ன பண்றான்? கானான் தேசத்துல போய் சகல காரணம் ஆஸ்வதிக்கப்படுறான். ஆபிரகாம் ஆஸ்வதிக்கப்பட்டானா? அப்போ புதிய ஏற்பாட்டுல நீ ஒவ்வொருத்தரும் இந்த வசனத்தை ஏத்துக்கிட்டு அவன் இருக்கிற கிராமத்துல இருந்து, பட்டணத்துல இருந்து, தேசத்துல இருந்து புறப்பட்டுன்னு போல, நீ இருக்கிற அதே தேசத்துல, அதே கிராமத்துல, அதே பட்டணத்துல நீ ஆதாமுக்குள் இருந்து நீ எங்க வரணும்? கிறிஸ்துவுக்குள்ள வரணும். புரியலையா? ஆமா, நன்மை தீமை அறியத்தக்க அந்த மார்க்கத்துல இருந்து ஜீவ மார்க்கத்துக்கு வரணும். வரணுமா வரக்கூடாதா? அந்த ஜீவ மார்க்கத்துல தேவன் தான் தகப்பன். அது ஜோயே லைஃப், ஜீவ வார்த்தை. அதுல தேவ நீதிக்கு உழித்தது இருக்குது. ஆதாமுக்குள்ள பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்குது. அந்த தேசத்துல இருக்க நிமிஷம் தோத பிசாசு திருடவும் கொல்லவும் அடிக்கும் வருகிறானே என்று வேற ஒண்ணுக்கும் வரான். நீ ஆதாமுக்குள்ள இருந்தினாக்கா அந்த பாவத்தையும் மரணத்தையும் தேவனுக்கும் காட்டும், முழு உலகத்துக்கும் காட்டுவேன். அங்க பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்கும். அதுல கண்டிலிச்ச சுயநீதி, அநீதி, விக்கிராரான பகை, கசப்பு, வைராக்கியம், கோபங்கள், சண்டை, பிரிவினெல்லாம் இருக்குதா இல்லையா? மாம்சத்தின் கிரிகள் வெளியலங்கமா இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், கொலைகள் இருக்குதா இல்லையம்மா? அங்க சண்டைகள், பொறாமைகள், எரிச்சல்கள், விக்கிராரானைகள், பகைகள், களியாட்டுகள் எல்லாம் இருக்குது அந்த நன்மை தேவ ராஜ்யத்துல. ஆதாம் தேசத்துலமா இருக்கா இல்லையா? அங்க எல்லாமே இருக்கும். அதனால அந்த தேசத்தையும், அந்த இனத்தையும், அந்த தகப்பனை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அவர் காண்பிக்கிற தேசத்துல என்ன இருக்கும்? பாவத்தின் சம்பளம் மரணம் கிடையாது. தேவ நீதியின் சம்பளம் உழித்தெய்தல். அங்க அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதி, விசுவாசம், சாந்தம், ஆவியின் கனியோ அன்பு, தேவன்பு. என்ன சந்தோஷம்? தேவ சந்தோஷம், தேவ சமாதானம். அங்க தேவனுடைய காரியங்கள் எல்லாம் இருக்கும். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். புரியுதா? அங்க மகிமை இருக்கும், அங்க தேவ நீதி இருக்கும், அங்க உழித்தெய்தல் இருக்கும், அங்க கிறிஸ்து ஜீவ விருட்சத்திகனி. அங்க கெட் அவுட், புறப்பட்டு டக்குன்னு மைண்ட்ல இருந்து, எண்ணத்துல இருந்து, சரீரத்துல இருந்து. நீ இருக்குது சோழவரம் கிராமம் தான். ஆனால் ஆதாமுக்குள்ள இருக்கிற மென்டாலிட்டி, சுயநீதி, அநீதி, ஜென்ம சுபாவத்துக்குள்ளே இருந்தினாக்கா நீ சபிக்கப்பட்டு வருவாய். பாவத்தின் சம்பளமான பிசாசு அட்ரஸ் கேட்டு வந்துருவான். ஆதாமின் சிந்தை
கிறிஸ்துவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அப்போ புதிய ஏற்பாட்டில் நீ கிறிஸ்துக்குள்ள கிறிஸ்துவின் மென்டாலிட்டி, அது ஜீவ வார்த்தை, அந்த ஜீவ சரீரம், அந்த ஜீவ ரத்தம், அந்த ஜீவனுக்குள்ள எல்லையற்ற ஆசீர்வாதம், பரலோக ராஜ்யமே இருக்குது. சபிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கணும், பகைக்குள்ள நன்மை செய்யணும், சத்துருக்களை துன்ப கிறிஸ்து இயேசுக்குள்ள வா. உடனே இப்ப சொல்லும் போதே வா. உடனே அவர் சொல்றாரு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. அங்க கிறிஸ்துக்குள் வந்துட்டாவே இயேசு பெரிய ஜாதி. நான் உன்னை பெரிய ஜாதி, உன்னை ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் ஆதாமுக்குள் இருந்தா சாபம், பாவத்தின் சம்பளம் பிசாசு ராஜ்யம். கிறிஸ்துக்குள் வந்தா சாபத்திலிருந்து உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமாவே இருப்பாய். கிறிஸ்துக்குள்ள வந்துட்டாக்கா நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்கும் நாளிலே ஷாகவே ஷாவாய். ஏசு சொன்னார், இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய், அந்த ஜீவன்ல தேவி நீதி டு இயேசு ஆவட்ட வாக்கு தத்துவமே இருக்குது. ஆதி அவன் வெளிப்படுத்தி எல்லா ஜீவ வாக்கு தத்தங்கள், ஜீவனுக்கு மகிமையும் கனமும் புகழ்ச்சியது. அப்போ நீ ஆசீர்வாதமா இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். நீ கிறிஸ்துக்குள் வந்துட்டா பூமிக்கே ஒளி, பூமிக்கே உப்பு, பூமிக்கே கிறிஸ்துவ கொடுப்பேன். தேவி நீதிட்டு. அதனால தான் நான் என் ஜபத்தில் பாரு, உலக 816 ஆதாம் வந்து மூடு உலக இயேசு கிறிஸ்து பழிவு சொன்ன தேவன் தனக்கு உலகத்துக்கு ஒரு ஜபத்தையே பண்றேன். கிறிஸ்துக்குள் வந்துட்டாக்கா, கிறிஸ்துக்குள்ள வரலனாக்கா ஜீவ விச்சத்துக்கு நன்மை தீமையே உலகத்துக்கே குத்துட்டு இருப்பேன். அதான் ஏவாள் பிசாஸ் வார்த்தைக்கிட்ட நன்மை தீமை அறியத்தக்க கனி பூச்சிக்கினாலே ஒரு நிமிஷம் பூமியே சபிக்கப்படுன்ட்டாரு. ஆதாம் ஏவாள் இருந்தாக்கா, ஒரு ஆதாம் ஏவாளுக்குள்ள நன்மை தீமை அறியத்தக்க மனுஷனால பூமியே சபிக்கப்பட்டு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கதான். ஏன்னா பிசாசு முள்ளுனா சாபம். நீ கிறிஸ்துக்குள்ள இருந்தா கிறிஸ்துவ முழு உலகத்தை கொடுக்கறதுனால உனக்கு பூமியில் உள்ள உனக்குள் பூமியில் உள்ள வம்சமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுமா. இவ்வளவு ஆசீர்வாதமான வாழ்க்கை பாருங்க. ஆனால் தான் ஆதாமுக்குள்ளே இருக்காதீங்க, கெட் அவுட், கிறிஸ்துக்குள்ள வாங்க. அந்த கிறிஸ்து நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல, அவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவன், அவர் ஜீவன்ல தேவனாகிய கிறிஸ்துவா இருக்கிறார். அந்த ஜீவன்ல தேவி நீதிட்டு உடித்தேர்தல் பரலோக ராஜ்யமே இருக்குது. அதை பிதா குமார் பசுத்தாவிக்கு செலுத்து, ஆதாம்லேருந்து முழு உலகத்தை செலுத்து, கிறிஸ்துக்குள் வந்துரு. ஒரே ஊர் தான், ஒரே தேசம்தான், ஒரே இனம் தான், ஒரே வீட்டில் ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்தவங்க ஆதாமுக்குள்ள இந்த ரட்சிக்கப்பட்டு ஞானத்தை திருவந்து கிறிஸ்துக்குள்ள நீ கிறிஸ்துக்குள்ள வந்துட்டுற. அந்த கிறிஸ்துக்குள்ள தேவி நீதிட்டு உடித்தது இருக்குது. அதை பிதா குமார் பசுத்தாய் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்கணும். ஏசு கிறிஸ்துக்குள்ள சபிக்கிறது, நிந்திக்கிறது, சூச்சிக்கிறது, நன்மத்தை வாழ்க்கை தான் அவன் என்னது, அவன் உண்மை உத்தம கிறிஸ்துவம் கிடையாது. ஏசு ஏற்றுட்டு புரோஜனம் கிடையாது. நீ கிறிஸ்துக்குள் வந்துட்டா உன் தேசம், உன் இனம், உன் தகவல் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து ஜீவனையும் பரலோக ராஜ்யத்தை தான் கொடுக்கணும். யாரை பார்த்தாலும் இயேசு நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுத்தாரு பாருங்க. எங்க போனாலும் மனுஷன் யாரை பார்த்தாலும் இயேசு ஜீவ சரு ஜீவ ரத்தம். அதை தேவன் தனக்கு உங்களுக்கு பிசாசு வருத்தி அவரை ரட்சிக்குள் கொண்டு வந்துடுறாரு. அப்போ இயேசு ஜீவனுக்குள்ளே அந்த ஜீவன தேவி நீதி உயிர்த்தது இருக்குது. இயேசு சகல காலத்திலும் ஆசீர்வாதமா இருந்தாரு. அவருடைய தேசம் பரலோக தேசம். ஆதாமுக்குள் இருந்தா உன் தேசம் பாதாள தேசம், நன்மத்தையும் அறியத்தக்க தேசம். அதான் உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் வீட்டையும் சுயநீதி அநீதி பாவ விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போனா கிறிஸ்து இயேசுவின் இடத்தில் வா. வருத்தப்பட்டு வாரவங்க எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கன்றாரு. அது கிறிஸ்து தேசம், கிறிஸ்துவ இனம், கிறிஸ்துவ இனம், கிறிஸ்துவ தகப்பனுடைய வீடு, அது ஜீவ வீடு, அந்த ஜீவ சரீரம், அந்த ஜீவரத்தம், அந்த ஜீவ உலகம், அது பரலோக ராஜ்யம். அந்த ஜீவன்ல தேவ நீதியிலிருந்து உயிர்த்தது இல்லைங்குது. ஆதாமுக்குள்ள பாவத்திலிருந்து மரணம் வருகிறது. எந்த நாடு, எந்த தேசமோ, எந்த இனமோ, சகல ஜாதி, சகல கோத்திரம், சகல ஆதாமுக்குள் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையேற்று போன தேசம். தேவ மகிமையேற்று போன உன் இனம், உன் தேசம், உன் தகப்பனுடைய வீடு. அதை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. கெட் அவுட்னு இங்கிலீஷில் போட்டுக்கு பாருங்க. அப்போ திருப்பி படி அந்த வசந்த பட்டம் ஆதிகாமம் 12:1 மட்டும் படி. Genesis 12th chapter first verse. Now the Lord had said to Abraham, get out of your country. Get out. From your family. உன் country, உன் family. And from your father's house. உன் father's house. ஆதாமுக்குள்ள இருக்கிற get out ஆகி நான் படி. To a land that I will show you.
நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போனா நான் காண்பிக்கிற தகப்பன், நான் காண்பிக்கிற தேசம், நான் காண்பிக்கிற இனம், அது கிறிஸ்துவ இனம், கிறிஸ்துவின் தேசம். அந்த போதும். கிறிஸ்து தேவி நீதிட்டு ஊழியத்திலா இருக்கிறாரு. அந்த பாவத்தின் சம்பளம் மரணத்திலிருந்து விடுதலையாக்கி ஞானஸ்தானம் எடுத்து பாவத்துக்கு மரித்து, அதான் உன் தேசம், உன் தகப்பனுடைய வீடு, உன் இனம், அதான் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்களா இல்லையா? ஞானஸ்தானம் அந்த பழைய மனுஷன் அடக்கம் பண்ணிட்டு ஜலத்திலிருந்து கிறிஸ்துக்குள் மறுபடியும் போயிருக்காது. கிறிஸ்துவ தேசம், கிறிஸ்துவ இனம், கிறிஸ்துவ தகப்பன். அங்க வரும்போதுதான் 2வது வருஷம் நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கிட்டாரா இல்ல ஆபிரகாம. அப்புறம் உன்னை ஆசீர்வதித்து, கிறிஸ்துக்குள்ள இருந்து ஆசீர்வாதம் தான் நிமிஷம் தோறும். உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய்த்தான் இருப்பாய். பேரே ஆசீர்வாதம். தேவனுக்கு பேர் என்ன? ஆசீர்வாதம். பிசாசு பேர் சாபம். ஆதாமின் சிந்தை மரணம், ஆதாம் கிறிஸ்து சிந்தை ஜீவனும் சமாதானம். அவர் விழித்திலும் ஜீவனமா இருக்கிறார் கிறிஸ்து. அந்த ஜீவன் சொல்ற ஜீவரத்தை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு, புரியுதமா? உடனே ஆசீர்வாதம் மேல பசுத்த தேவதூதர்கள்லாம் வந்து இறங்குறாங்க. ஆபிரகாம தேவதூதர்கள் சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆபிரகாம் சகல கத்திர ஆபிரகாமை சகல காத்துல ஆஸ்வதிக்கிறாரு. ஆடுகளும் மாடுகளும் ஒட்டங்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆபிரகாமை சுயமான ஆயிருந்தான் சொல்லப்பட்டுக்குது. 100 வயசு 90 வயசு ஸ்திரீகள் வைப்பாடு நெண்ட பிறகு பிள்ளை பிறகுது. பூமி தான் எல்லாம் வச்சா இல்லையா? ஆசீர்வாதம் வச்சா இல்லையா? ஆபிரகாம் ஆசீர்வாதமாக பழைய ஏற்பாட்டுல, அந்த புதிய ஏற்பாட்டுல ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துவுக்குள் சீக்கிரமா வா. அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவ மார்க்கத்துக்கு வா. அந்த ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு செலுத்து. ஆதாம் முழு உலக செலுத்து. ஒரு ஆளுக்கு நன்மை தேவை காட்டினா கூட ஒன்னு பழைய தகப்பன் வீட்டில் தாங்கிற. உன் தகப்பன் யாருமா? ஜோசப் மேய்தன், எங்க அப்பா ராமு ராணி எல்லாம் ஆதாமுக்குள்ள நன்மை தேவையிலே இருந்தாங்க. எங்க அப்பாவுக்கு 86 வயசு 76, எங்க அம்மாக்கு ஆதாமுக்குள்ள பிறந்தவங்க. அம்மா அப்போ ஆதாமுக்குள் ஆதாமின் சிந்தை மரணம், அதான் தகப்பனுடைய வீடு. சுய நீதி அநீதி, கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, சுய நீதி அநீதி. அப்போ பாவமும் மரணமும் அந்த இடத்தை விட்டு தேவ நீதியும் உழித்தெய்தலும் அங்க வரணும். அங்க வரும்போது நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இயேசு மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான்ல எங்க போனாலும் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். அப்போ ஆதாமுக்குள்ள பிறந்தவங்களை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வராரு இயேசு. அதான் நான் காண்பிக்கும் தேசம். பிதாவின் இடத்தில் கொண்டு வராரு, ஆவியானவர் இடத்தில் கொண்டு வராரு. கிறிஸ்துவின் இடத்தில் என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அப்போ ஜீவ சுவாஸ், ஜீவ வார்த்தை, தேவி நீதிட்டு உழித்ததில், பாவம் மன்னிவிட்டு நித்திய ஜீவன், அளவற்ற அன்பை பிதா குமார் பசுத்தாவிகம் ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது நீ தேவடைய ராஜ்யத்துக்குள் வருகிறாய். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றான். 4வது வசனத்துல கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அப்போ ஆபிரகாமுக்கு சொன்னபடியே புறப்பட்டு போறான். அவனுடைய தேசத்தையும் அவனுடைய இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் ஆதாமுக்குள் நன்மை தீமறியத்தக்க வட்டத்தை விட்டு ஜோயே ஜீவனுள்ள தேவனை சந்திக்கும்படி, ஜீவனுள்ள தேவனை தொய்து கொள்ளும்படி, ஆராதிக்கும்படி அவன் புறப்பட்டு போனான். 7வது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான்.
பலிபீடம். ஆமா, அந்த பலிபீடத்துல ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி, அது இயேசு அடையாளப்படுத்து. புதிய உலகத்தில் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு அங்க ஸ்டார்ட் ஆச்சு ஆபிரகாமின் ஆசீர்வாதம். அப்புறம் பாருங்க, ஆபிரகாமை ஜெயிக்க யாராலும் இல்லை, எல்லாரும் ராஜாக்களும் ஆபிரகாமுக்கு பயந்தார்கள். அல்லேலூயா. ஆபிரகாம் சீமானா இருந்தான். பூமி தாங்கக்கூட ஆடுகளும் மாடுகளும் ஓட்டங்களும் பொண்ணும் வெள்ளியுமான சீமானா இருந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எங்க போனாலும் ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பழுதற்றாட்டுக்குட்டியை, அது இயேசு அடையாளப்படுத்துது. ஜீவாட்டுக்குட்டி, பழுதற்றதுன்னா ஜீவனுள்ளவர், நன்மை தீமறியத்தக்குரிய இயேசு நானே வழி ஜீவாட்டுக்குட்டி. அந்த ஜீவரத்தம் அந்த தேவனுக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்தை கொடுக்குறான். சகல காரியத்தில் ஆசீர்வாதம். பூமியுள்ள வம்சமெல்லாம் ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வாதம். எங்க போனாலும் ஆபிரகாம் தேவனுக்குள்ள ஜனங்களை கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்தை கொடுக்குது. அப்போ ஜனங்கள் தேசங்கள் அவன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டது, இன்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உனக்கு உண்டாயின்னு சொல்லப்பட்டது. பவுல் சொல்றார், கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு அந்த கிறிஸ்துக்குள் வரணும். அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறார் சொல்லப்படுது. ஆனால் அன்பானுங்களே, கெட் அவுட். நீங்க எந்த நாட்டுக்கு போன எந்த தேசம் எல்லாம் ஆதாமுக்குள் பிறந்தவங்க தான். பிறக்கும்போது ஆதாம் வியாபார வழி தான் பிறக்கணும். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தார், நான் துர்குணத்தில் உருவான். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டு போயிட்டாங்க ஆதாமுக்குள்ள பிறந்து. இப்போ ஆதாமுக்குள் பிறந்தவள் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்கணும். அங்கதான் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அந்த கிறிஸ்து பாவத்துக்கு மரணத்துக்கு நேர் ஆப்போசிட். தேவி நிதி உயிர்த்தெழுதலும் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்துவமாகிறாரு. அதை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு வாழ்நாளெல்லாம் கொடுக்கும்போது பாவம் டு மன ஒரு பசுத்த தேவி நீதி டு உயிர்த்தது சகல காலம். அவரே திராட்சை செடி, நீ கொடி, ஒருவன் என்னில் என் வார்த்தைகள் நிலையத்தில் மிகுந்த கனி, ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, நித்திய ஜீவ கனியில் வாழலாம். அப்போ பாவத்தின் சம்பளம் மரணத்துல, தேசத்துல, மரணத்தை சிந்தையில, மரண சுயநீதி அநீதி, பாவத்தின் சம்பளம் மரண எல்லைக்குள்ளே இருக்கிற பிசாசு உரிமையா வந்து அங்க சபிக்கப்பட்டவா பாவம் மரணம் வியாதி தரித்திரமாவே இருக்கும். கிறிஸ்துவுக்குள் வரும்போது அங்க ஜீவ சொல்ற ஜீவர தேவி நீதி துய்த்த தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுக்கும்போது தான் கிறிஸ்துக்குள்ளே வர. ஊருக்கு 2 பேர் கசுவு, தெருக்கு 2 பேர் கசுவு, நன்மை தேம வாழ்க்கை. இன்னொன்று பழைய தேசம் தான் ஆதாம் தேசத்துல அந்த ஒரு பிசாசு கசு தேவையா தான் இருக்கும். அதாவது இயேசு ஏற்றும் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்ட உலக இயேசு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுத்தாதான் ஒரு மறு ரூபம். ஆதாம் தேசத்திலிருந்து கிறிஸ்துவ தேசத்துக்குள்ள வர ஜீவ உலகத்துக்குள்ள அங்க பசு தாய் தேவதூரால் வர வர விருத்தி. அவரே திராட்சை செடி, நீ கொடி. அப்போ கிறிஸ்து இந்த சிந்தையே உங்களுக்குள் இருக்க கடவுது. அப்போ 2 கொரிந்தியர் 5:17 2 கொரிந்தியர் 5:17 என்ன வசனம் சொல்லுது? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்து புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின. பழைய தகப்பன், பழைய இனம், பழைய தேசம், நன்மை தீமை, சுயநீதி அநீதி, அக்கிரமம், அநியாயம், பாவம், சாபம், கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு எல்லாம் நன்மை தீமை எல்லா கேடுகட்ட காரியங்கள். அது பாவத்தில் சொல்லி அக்கிரமம், சுயநீதி அநீதி, கவலை, கண்களில் பாவத்தின் சம்பளமான பழவிகள் எல்லாம் ஓய்ந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கை அது ஜீவ வாழ்க்கை. ஆதாமுக்குள் இருக்கிற நன்மை தீமறியத்தவன், நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்ட, நல்லவன் தீயவன், நன்மை தீமறியத்தக்க கனி ஷாகவே ஷாவாய். அப்போ ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துவுக்குள் வருவதுதான். நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, அங்கே நீ உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இயேசு, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாரும் ஆதாமுக்குள்ள பிறந்தவங்களை வியாதிப்பட்டு தரித்திரப்பட்டு சபிக்கப்பட்டு இருக்கலாம். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுக்குறான். அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் உடனே அசுத்தாய் பசுத்தாய் வந்து அவன் ஆசீர்வதிக்கப்பட்டுறான். திரளான வியாதியஸ்தர்கள் சபிக்கப்பட்டுக்கிற வியாதி என்பது ஒரு சாபம். இயேசு என் தழும்புகளால் போன ஜீவ சரீரம் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு அசுத்தாய் பசுத்தாய் இனி பாவ கிறிஸ்துக்குள்ளே இரு,
தேகோன் பிசாசு, திமிர்வாதக்காரன், பெரும்பாடு உள்ள திரளான நோயாளிகள், வியாதிகள், சூட்டு, கண்ணு கூடு, காது செவிடு, உடம்பெல்லாம் சாபம், நன்மை தீமறியற்ற கணிக்கு சாபத்தில், வியாதியில், வறுமையில், தரித்திரத்தில் இருக்கிறாங்க. ஆதாம் தேசத்தில் அவங்களெல்லாம் கிறிஸ்து தன் ஜீவனையே கொடுக்குற, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன், ஜனங்களுக்காக ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். அதை தேவி நீதி தூய்தல் தேவனுக்கு ஆதாம் இவ்வளவு அசுத்தாய் ஓடி பசுத்தாய் கிறிஸ்துக்குள்ள, நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவனில் மிகுந்த கனி, ஆசீர்வாத கனி, நீ உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்ற அந்த வசனத்துக்கு நேராக கொண்டு வர்றார். மத்திய மார்க் முழுதும் அவர் எங்கும் சுற்றி திரிகிறார். பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவர் விடியில் ஆகிறார். பிசாசு ராஜ்யத்திலிருந்து பாவ தேசத்தில் ஆதாமுக்குள் கிறிஸ்துக்குள் கொண்டு வர்றார். அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். கெட் அவுட் பண்றாரு. பிசாசை கெட் அவுட் பண்றார். பாவம் இருக்கிற பசுத்தாவியா இருக்கிறார். அதுக்கு தன் ஜீவனையே கொடுக்கிறார். ஆனால் தான் என்னுடைய எல்லா செய்தி ஜோயே ஜீவன் வேதா ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமசன் சார் யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சார் சேனல், எஃப்ஜிஜே வெள்ளூர், இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அப்போ ஆதாமுக்குள் பிறந்த நாம் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்க வேண்டும். அந்த கிறிஸ்துக்குள் வரும்போது தான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதம், நீ உலகத்துக்கே ஒளி, பூமிக்கே உப்பாய் இருப்பாய். 2 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். 1 கொரிந்தியர், ஆதாமுக்குள் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள வரணும். இங்க பாருங்க 22, ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள் வந்தால் உயிர்த்தெழும் ஜீவனம். ஆதாமுக்குள் இருந்தாலும் மரணம், பொருளாதாரத்தில், சுகத்தில், பலத்தில், சமாதானத்தில் எல்லாத்துலையும் மரணம். செயலிந்து கிடைக்குது, எல்லாம் சபிக்கப்பட்டுக்குது. மரணத்துக்கு அதிபதி பிசாசு ராஜ்யம். அதுதான் உன் தகப்பனுடைய தேசம், உன் தேசம், உன் இனம், உன் தகப்பனுடைய வீடு. அந்த ஜென்ம சுபாவம் தேசத்துக்கு, கல்தேய தேசத்துக்கு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அது கிறிஸ்துவின் தேசம். அங்கே நீ உயிர்ப்பிக்கப்படுவாய். 100 வயசு 90 வயசு இருந்தாலும் பசுத்த வயசு 100 வயசு 90 வயசு பிள்ளை பேர் உண்டாக போட்டுக்குதுங்க. ஆபிரகாம் சாரால் சகல காலத்தில் ஆசீர்வாதம். உன்னித்து பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அதனால் அன்பாங்களே, ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துக்குள் வாங்க. உங்கள் பிள்ளைங்கள்லாம் பிறக்கும்போது ஆதாம் வழியாக தான் பிறக்கணும். ஆதாம் ஏதேன் தொலை தேவடைய வார்த்தையை மீறி நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனிவு ஷாகவே ஷாவாய். அந்த ஆதாம் ஏவாலிருந்து தலைமுறை தலைமுறையாக வருது. ஷாப தேசம், பாப தேசம், அக்கிரம சுயநீதி, பாவம், மரணம், தலைமுறை தலைமுறையாக ஆதாமுக்குள் பிறந்த நீ இப்போ கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்கணும். அதுதான் சுவிசேஷத்தை, ஜீவ மார்க்கத்தை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணு. பிதா குமார் பசுத்தாவினால் ஞானஸ்தானம் அவர்களுக்கு தான் உபதேசம் கொட்ட ஜீவ வார்த்தையை இயேசு சாமட வாக்குத்தத்தை உபதேசம் சொல்லியிருக்கிறார். ஆனால் தான் சுவிசேஷம் உலகமெல்லாம் பிரசங்கம் பண்ணப்படுகிறது. சுவிசேஷம் இயேசுவை பற்றிய செய்தி. அந்த இயேசு தேவி நீதி உயிர்த்தது பரலோக ராஜ்யமா இருக்கிறாரு. இயேசு வேண்டாம்னு சொல்லினாக்கா நியூட்ரலா இருக்கும். உடனே துச்செய்தி, நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்கும் நாளிலே ஷாகவே ஷாவ, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் சாபம், மரண பாதாளமா இருக்கும். ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம். கிறிஸ்து சிந்த சிந்தையே உங்களுக்குள் இருக்க கிடக்குது. பசுத்த பிதாவே, இந்த அருமையான மாலை மதிய வேலையில் கத்தாவே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, தீயாதீங்க. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாக கிருபையினால் கிறிஸ்துவில் மீட்பை கொண்டு நீ. ரோமர் 3:20 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக. அடுத்தது இலவச கிறிஸ்துவில் மீட்பை கொண்டு நீ. அந்த கிறிஸ்து நானே வழி சந்திச்சோம். அந்த ஜீவனில் தேவ நீதி தூய்தல் தேவன் தனக்கு ஆதாம் முழு ஏசு எங்க போன ஆதாம் கிறிஸ்துக்குள் கொண்டு வராரு. சகல காலத்தில் ஆஸ்வதிக்கிறாரு. அவரே திராட்சை செடி, நீங்கள் கூட ஒருவன் வார்த்தைகள் நிலைத்திருந்தார். அந்த நிலைத்திருக்கும் போது மிகுந்த கனிகள், ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி, பரலோக கனி கொடுக்கிறார். கிறிஸ்துவ இந்த சிந்தையை உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆடுரே சோத்தரிக்கிறதா முழு உலகத்தில் 816 கோடிக்கு அதிகமான ஆதாம் கூட பிறந்திருக்காங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். அதை தேவன் தன் கொடுத்து உலகம் சபிக்கப்பட்ட உலகமாகுது. இயேசு சிச்சுவன் 816 கோடி அதிகமாக 140 கோடி இந்திய 7 கோடி தமிழ்நாட்டு கிராமத்தில் பட்ட இயேசு எங்கும் சுற்றிட்டு இருந்து பிசாசின் வழிவாங்க. யாரும் வெளியே நானே நல்ல மேய்ப்பு ஜனக ஜீவ சர்ஜி தேவனி தூக்குதல் தேவன் தன் அசுத்த சகல காலத்தில் ஆசுவா சுகம் பலஜி நித்தி பல்லவராஜ் கொடுத்தது போல
இயேசு கிறிஸ்துவின் பரிவுன பிதாக்குமார் ஆதாம் வாய்நாள்லாம் கொடுக்கு இடைவிடாமல் கொடுக்குற கால் சோது கொடுத்துட்டே இருங்க தாவே சோத்திரங்க தாவே ஆதாமுக்குள் வாயில் எல்லாம் கிறிஸ்துக்குள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கிறிஸ்து மூலம் சகல காத்துல ஆசிர்வதிக்கும். உன்னை ஆசிர்வதிப்பேன் கர்த்தாவே. பூமியில் வம்சங்களாம் உனக்குள்ள ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இயேசு சாமிட கோடா கூடிய தேவன் தனக்கு ஆதாம் வாய்நாள்லாம் கொடுக்கிறதா இடைவிடாமல் கொடுக்கிறதா அவரே திராட்சை நீங்கள் உருவம் நிலைத்து கிறிஸ்துவிலே நிலைத்திரு ஜீவ விஷயத்திலே ஏதேத்தோட ஜீவத்தில் குட்டி சொர்க்கமாயிருந்தது. தேவடைய வார்த்தை பிசாசு நன்மை தீவிர சாவாய் பாவராஜ்யது பிசாசு ராஜ்யது தேவடைய ராஜ்யது கிறிஸ்து தேன் பிதா ஜீவனுடைய குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி ஆவியான் அந்த ஜீவன தேவி நீ தூவித்த பரலோக ராஜ்யம் ஆதாமுக்குள் பிறந்தவங்களை கிறிஸ்துக்குள் கொண்டு வந்தோம். நன்மை தீ அறியத்தக்கிற ஜீவ விஷயத்தை தேவி நீ தூவித்தல தேவன் தனக்கு ஆதாம் முழுத்து கொடுக்கும்போது சகல காத்து ஆசுவாதம். பாவத்தின் சம்பளம் மரணத்தில் எப்பேற்பட்ட பாவ சாம பிசாசு திருடம் கொள்ளாக்கி வேறு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டு அது பரிவுறப்படும் வந்தேன்னு சொல்லியிருக்கத்தாய். கிறிஸ்துவ சிந்தை தேவன் தனக்கு ஆதம் வாய்நாளாம் இடம் களம் கொடுக்குற அசுதாரத்தில் பசு சகல காலத்தில் ஆப்பிரிக்காவின் ஆசு கிறிஸ்துவ மாம்சமான உண்டாகும்படி ஜெபிக்கிறதாய் பெரிய காரியம் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபிலும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராம் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் எங்கள் சபையில் இருக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கு ஆன்லைன் மூலமாக இந்த செய்தி ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெலூர் சர்ச் பண்ணுங்க. இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெலூர் ஒரு சேனல். இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது செய்தி இன்னும் ஏராளமான செய்தி கொடுத்துருக்காங்க. உலகத்தில் மிக நேர்பட்ட சத்தியங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த செய்தியில் கத்திர உங்களோடு கூட பேசியிருக்கிறார். உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்திருப்பார். கத்திரை கனம் பண்ணுங்கள். கத்திரை கனம் பண்ணு. கத்திற்கு காணிக்கை செலுத்துங்கள். கத்திற்கு காணிக்கை செலுத்த விரும்பும் என் கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ் யூ. கத்திர உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தி ஜூலை மாதம் 2026 அன்று கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்காக இன்னும் ஏராளமான செய்தியை கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துக்குள் வாங்க. உங்களை சகல காற்று ஆஸ்வதி உங்கள் பேரை பெருமைப்படுத்தி உங்கள் பூமியில் வம்சம் உங்கள் மூலம் ஆஸ்வதிப்பார். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தால் உங்களை நேர்ப்பார். உங்கள் பிள்ளைகளை நேர்ப்பார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு கனம் பண்ணுங்க. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் என் கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.